இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்த கூட்டத்தில் இந்த வாக்குரிமையை வந்து 21 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை வாங்கி தந்தது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குரிமையை வந்து ஒரு 500 ரூபாய் ஒரு பணத்துக்காகவும், அதாவது ஒரு ஏழ்மையிலும் வறுமையிலும் மக்களை வந்து தொடர்ந்து அவங்க வச்சிருக்கிறதுனால அந்த மக்களுக்கு வந்து அந்த வாக்குடைய பவர் தெரியாம அந்த மக்களை வந்து அந்த ஏமாற்றி ஈஸியா வந்து அந்த வாக்குகளை வந்து வாங்கிடுறாங்க. ஓட்டு வந்து பேலட் வந்து ஓட்டு வந்து புல்லட் பவரை விட வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு பாத்தீங்கன்னா 143 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டில் எப்படியும் வந்து வாக்காளர்கள் வந்து 120 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை எம்ப்ளாயிங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 0.007 கூட 1 கூட கிடையாது. அப்படி ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் ஆணையத்தை ஒரு தேர்தல் நடக்கும்போதும் அதிகாரிகள் தான் வந்து, அதாவது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள், அதாவது மத்திய அரசில் உள்ள அதிகாரிகள் தான் வந்து அந்த தேர்தல் பணியாளர்களாக, அந்த அரசு அதிகாரிகளாக வந்து அங்க வந்து பணியாற்றுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பயமான ஒரு மனநிலைமையில இருப்பாங்க. அடுத்த ஆட்சி யாருக்கு வருது, அடுத்த ஆட்சி யார் வந்தாக்கா எப்படி அதை பணியாற்றும் அப்படின்ற ஒரு தைரியமான மனநிலைமை இருக்காது. அதனால தேர்தல் கமிஷனுக்கு தேவையான உரிய வந்து நிறைய வந்து எம்ப்ளாயிஸ், அந்த தேர்தல் கமிஷன் வந்து இந்தியாவோட தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சிறத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அங்கங்க பறக்கும் படை, அங்கங்க வந்து நிறைய சோதனைகள்லாம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போய் வந்து பூத்துல சேர்ந்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துன்னு போயிட்டு பணத்தை விநியோகிக்கிறது. அதுக்கப்புறம் பல கட்சிகள் வந்து ஏற்கனவே பவர்ஃபுல்லா வந்து பினான்சியலா சவுண்டா இருக்கிற கட்சிகள் வந்து 1000-2000 வந்து வாக்காளர்களுக்கு கொடுத்து அந்த வாக்காளர்கள் வந்து தேர்தல் ஜனநாயகத்தையே வந்து கேலி கூத்தாக்குறது. அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்தல் வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தேதியில இருந்து 40 நாள் கழிச்சு 50 நாள் கழிச்சு ரிசல்ட். அதே மாதிரி நான் விவி பேட்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு வாக்காளர் அந்த ரெசிப்ட் வரதை வந்து நீங்க மொத்தமா எண்ணும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து 10% எண்ணும் அப்படின்றது சொல்ற மாதிரி இருந்தா கூட மொத்தமா எண்ணாதான் இந்த இவிஎம் மிஷின் மேலேயே நம்பிக்கை வரும். எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சாங்களோ, எந்தெந்த நாடுகள்லாம் அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் பேலட் பேப்பர்லயே வந்து வாக்குகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் நடந்தது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் 6 மணில இருந்து எண்ணுறாங்க. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மாசம் பெட்டி எடுத்து போய் பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 மாசம் கழிச்சு வந்து அதை எண்ணி அதை சொல்ற வரைக்கும் மக்களோட மனநிலைமை என்ன இருக்கும்? ஒரு செல்போன் எப்படி நம்ம ஒரு நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுது, அது மாதிரி ஏன் அதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற கேள்விகளும் இங்க எழுப்பணும். அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்தலில் வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் என்னென்ன வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்த உரிமைகளோ தேர்தல் கமிஷன் ஒரு அதிகாரம் இல்லாத அமைப்பு போல வந்து செயல்படுது. நிறைய டிஸ்குவாலிபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தும் போலீஸ் சர்டிபிகேட், அதாவது ரிசர்வ் தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்யூனிட்டியில இருந்து வாங்கி வந்து எஸ்சி சர்டிபிகேட் கொடுத்து பல மேயர்கள், பல